Hi partner, golden point number 9, guarantee of profit. What is that? இப்போது நம்ம ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணுறோம், புதுசாக ஒரு பார்ட்னரை சேர்க்கன்னு நினைக்கிறோம், அவர் வர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு, அப்போ அவருக்கு கேரண்டி கொடுக்குறோம். firm gives guarantee to that partner. என்ன கேரண்டி? மினிமம் வருஷத்துக்கு 10,000 ரூபா ப்ராஃபிட் உனக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ நம்பி சேர்ந்துடுறாரு. அப்போது ப்ராஃபிட் குறைஞ்சா அவருக்கு அதை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அதுதான் கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட். அப்போ அதை எப்படி கணக்கு செய்கிறது? ஒன்றும் குழப்பமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிளாக பாரு, ப்ராஃபிட் 60,000 வந்திருக்குது. ஏபிசி 3:2:1 ரேஷியோவில் ஷேர் பண்ணுறோம். அப்போது சிக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருக்குறோம். அப்போ முதல்ல என்ன செய்ய, கேரண்டியை பற்றி யோசிக்காத, ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்கோ அதை ரேஷியோ படி பிரிச்சிரு. தட் இஸ் டிவைட் த ப்ராஃபிட் ஆஸ் பர் ரேஷியோ. இப்போ 60,000 ப்ராஃபிட் 3 பேருக்கும் பிரித்தோம்னா 30,000, 20,000, 10,000. அதுக்கப்புறம் பாரு யாருக்கு கேரண்டி கொடுத்துருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக சிக்கு கேரண்டி கொடுத்துருக்குறோம். என்ன கேரண்டி கொடுத்துருக்குறோம்? வருஷத்துக்கு 10,000 ரூபா ப்ராஃபிட் உனக்குன்னு கொடுத்துருக்குறோம். இப்போ ரேஷியோ படி பிரித்தோம்னாலே 10,000 ரூபா வந்துருச்சு. அப்போ யோசிக்கவே வேண்டாம், அந்த ரேஷியோ படி அப்படியே பிரிச்சிரு. சப்போஸ் அவருக்கு 15,000 கேரண்டி கொடுத்துருக்கோம், சிக்கு 15,000 கேரண்டி கொடுத்துருக்கோம்னா அப்போ 5,000 அவருக்கு குறையுது. அப்போ அந்த 5,000 அவருக்கு ஆட் பண்ணிடு, அவ்வளோதான் ப்ளஸ். அப்போ டோட்டலாக 15,000 அவருக்கு மினிமம் கொடுத்துரு. அப்போ இந்த 5,000 யார் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது? இவங்க ரெண்டு பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், இல்லை யாராவது ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவலாக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இந்த 5,000 ஆளுக்கு 2,500 ரூபா கொடுக்கலாம். இல்லை ஒன் பார்ட்னர் அலோன், ஏ மட்டும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அப்போ அவரு குறைச்சிரு. இல்லை இன் எ கிவன் ரேஷியோ, ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அந்த ரேஷியோ படினா அந்த ரேஷியோ படி இந்த 5,000 அந்த ரேஷியோ படி இவங்களுக்கு மைனஸ் பண்ணிடு. இல்லை ஓல் ரேஷியோ தட் இஸ் 3:2. அப்போ இந்த 5,000 3:2 இவங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடு. இல்லை ஒன்றுமே சொல்லலை, ஃபேமில் கேரண்டி கொடுத்துருக்கு, ஃபேம் கேரண்டி கொடுத்துருக்குன்னு மட்டும் சொல்கிறாங்க. அப்போது இன் ஓல் ரேஷியோ இது ரெண்டுமே ஒன்று தான். சரி, இதே நேரத்தில் டேட்டை செக் பண்ணணும். அது என்ன டேட்டு? அவர் என்னைக்கு உள்ள என்ட்ரி ஆயிருக்காரு, அதுலேருந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருந்தாத்தான் வருஷத்துக்கு 15,000 கேரண்டி கொடுத்துருக்குறோம். இப்போ அவர் உள்ள என்ட்ரி ஆகி 6 மாதம்தான் ஆகுது. அப்போ வருஷத்துக்கு 15,000 கேரண்டி கொடுத்துருக்குறோம். 6 மாதம்தான் ஆனால் 7,500 ரூபா தான் அவருக்கு மினிமம். ரேஷியோ படி பிரித்தோம்னா 10,000 வந்துச்சுன்னா எக்ஸஸாக தான் இருக்குது. அப்போ அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோ. செக் த டேட். இவ்வளோதான், இதுதான் கேரண்டி ஆஃப் ப்ராஃபிட். அப்போ ரேஷியோ படி பிரிக்கணும், யாருக்கு குறையுதோ அவருக்கு ப்ளஸ் பண்ணு, அதை மற்ற 2 பேரை எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மைனஸ் பண்ணிடு. இதில் நீ ஆன்சர் என்ன கொடுக்க வேண்டியிருக்கு? ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கலாம். அப்போ 60,000 ப்ராஃபிட்டு 3 பேருக்குமே பிரிக்கணும். 3 பேருக்கு பிரிக்கும்போது ஆஸ் பர் ரேஷியோ ஏக்கு 30,000 கிடைச்சது, அதில் ஈக்குவலாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்போது இவருக்கு 2,500 ரூபா மைனஸ் பண்ணி மீதி 27,500. பி ஆஸ் பர் ரேஷியோ 20,000 கிடச்சிச்சு. சிக்காக வேண்டி
2500 அவர் தியாகம் பண்ணியிருக்காரு. அப்போ மீதி 18,500. சி 15,000. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 60,000 டோட்டல். அப்போ ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி போட்டு காட்டிடு. இல்லை ஜேர்னல் என்ட்ரி கேட்டாங்கன்னா இது அப்படியே ஜேர்னல் என்ட்ரி ஆக்கிரு. இது ரஃப் ஒர்க்காக வச்சுக்கோ, ஒர்க்கிங் நோட்ஸ். அப்போ ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், டு சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதே இது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடாக இருந்தால் கரண்ட் அக்கௌண்ட். அதை கரெக்டாக பார்க்கணும் நீ. சரி, இந்த ஜேர்னல் என்ட்ரி மட்டும் இல்லை, இவங்க எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அதை மட்டும் கேட்டால் அதுக்கு மட்டும் என்ட்ரியை கொடு. அவ்வளோதான். என்ன ஆன்சர் கேட்குறாங்களோ அதை கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணிடு. பேசிக் இதுதான். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பாரு. ஓகே பாய்ஸ்.